இப்போ இந்த உடம்பு இருக்குது, இதை ஒருத்தர் நினச்சா என்னை காயப்படுத்திடலாம். ஒரு குச்சியை வச்சு அடிக்கலாம், ஒரு கல்லை மேலே தூக்கி போடலாம், இல்லை என்னையை தள்ளி விடலாம், இல்லை நான் வாகனத்தில் போகும்போது இடைஞ்சல் பண்ணி கீழே விட செய்யலாம். அதனால் என் உடம்புக்கு காயம் வரும். என் உள்ளத்தை காயப்படுத்த முடியுமோ? யாராலையும் முடியாது. அதனால்தான் உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம்னா, உள்ளத்தில் உண்மையொளி உண்டாயின் வாக்கினில் ஒளி உண்டாகும். அப்போ என்னன்னா இந்த உள்ளம், அதனால்தான் வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு. சரி, இந்த உள்ளத்தை யாராவது காயப்படுத்த முடியுமா? முடியாது. ஆனால் முடியும்னு ஒரு குரூப்பு கிளம்பும். நீங்கள் ஏமாந்துடக்கூடாது. இப்போ இப்படி சொல்கிறேன் பாருங்களேன். சில நண்பர்கள் ஒன்றா இருப்பாங்க, ஒன்றாவே கூட இணைந்து சில தொழில் பண்ணுவாங்க. ஏதாவது கோபத்தில் சுடு சொற்கள் சொல்லிட்டா நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? என்னை அவன் காயப்படுத்திட்டான்ல, அவனை நான் பதிலுக்கு காயப்படுத்துகிறேன். என்னை அவன் அசிங்கப்படுத்திட்டான்ல, நான் அவனை அசிங்கப்படுத்துகிறேன். என்னை அவன் இந்த வார்த்தை சொல்லி அவமானப்படுத்திட்டான்ல, நான் அவனை அவமானப்படுத்துகிறேன். பிறரை அவமானப்படுத்துவதில் காட்டக்கூடிய ஆர்வத்தை நாம் எப்போது குறைக்கிறோமோ அப்போதுதான் ஆன்மீகத்தின் அடுத்த நிலைக்கு நாம் செல்கின்றோம்.